ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து நான் டீ குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி டீ மட்டும் இல்லை, டீயோடு சேர்ந்து நான் இதை வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். நான் இது என்னென்னா, இது சுண்டல் தான். இது வீட்டில் படைக்கிறதுக்கோசரம் பண்ணான். அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதனால் என் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் இப்பயும் ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும்னு வந்தேன். நான் அது என்னென்னா, மலர்னு ஒரு சேனலுங்க. மலர், வெறும் பேர் மலர் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த சிஸ்டம் மாஸ்க் போட்டிருக்காங்க. நிஜமாகவே நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் ரீசன்ட் டேஸாக நான் அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி காலையிலையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ போய் பாருங்களேன். அதில் அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. அதில் ஒன்று, நாங்களும் ஒரு நாளைக்கு பருப்பு அதிகமாக போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை கேட்கும் போதே. அவங்க வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு. அவங்க தெரியல என்ன, அதான் நான் தான் உண்மையாகவே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க லைஃப் எனக்கு தெரியாது என்னென்னு. ஆனால் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். 2 குட்டி பசங்க, 2 பையனுங்க இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு 9,000 அவங்க எப்படிங்க ரன் பண்ணுவாங்க? இந்த யூடியூப்பில் வர ஒரு 9,000 சேலரி வச்சு தான் அவங்க ஃபேமிலியாக ரன் பண்ணுறாங்களாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த 9,000 வச்சுன்னு எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்க இந்த மாதிரி நாங்களும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோன்னு சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை அது கஷ்டப்படுற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது தெரியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இதே யூடியூப்பில் நல்லா இருக்காங்க, கை கால் நல்லா இருக்குது, வயசு இருக்குது, சின்ன பசங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் கிஃப்ட் கிடைக்கிது, எந்த அளவுக்கெல்லாம் காசு அனுப்புகிறாங்க. நான் அதெல்லாம் ஒரு வயிற்றுச்சலில் பொறாமையில் சொல்லலை. ஏன்னா நான் வீட்டு வேலை செஞ்சாலும் நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நான் நல்லா தான், என்னோடய லைஃப் எனக்கு ஓகேவாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் இந்த மாதிரி பர்சனுங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல இல்லைங்களா? பர்சனலாக முடிஞ்சால் போய் பாருங்கள். அவங்களோட சேனல் பேர் வெறும் மலர் தான். நிஜமாகவே அந்த சிஸ்டர் எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்களோட வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா ஒரு ஹெல்ப் கிடைக்குதுன்னா அது இருக்கிறவங்களுக்கே போய் சேரக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நானும் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸும் அதிகமாக வியூஸும் போகாது, யாருமே பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்த்து ஒரு 2 பேராச்சும் அதுலேருந்து யார் இவங்கன்னு பார்த்து ஒரு ஹெல்ப் கிடைச்சா, அதனால் ஒரு ஹெல்ப் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தானே எனக்கு. ப்ளீஸ் போய் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். பாய்.